ஃபர்ஸ்ட் ஷை இந்த வருடம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி 9 மாத காலப்பகுதிகள் இருக்குது. ஒரு A+ன்ற ரிசல்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகும். Wன்ற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, Sன்ற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது அதையும் விட நல்ல நல்ல தொழில்களுக்கு வந்து 100% இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட், ஏண்டா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பழகிக்கோ எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் சொல்ல மாட்டேன். அவங்க செய்த ப்ராக்டிஸ் 100 எஃபர்ட்ஸ். எவ்வளவு நேரம் நீங்கள் எஃபிஷியண்டாக படிச்சிருக்கீங்க. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து 2025 A-லெவலில் ரைட் ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் உங்களோட ஃபைனல் எக்ஸாமை எதிர்கொள்ள போகிறவங்க. இந்த வீடியோ யாருக்குரிய வீடியோன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஷை இந்த வருடம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஷை 2 ஷை எழுதிட்டு 2வது முறையோ 3வது முறையோ எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபர்ஸ்ட் ஷை எழுதி முடிச்சு அடுத்த தடவை எழுதுவோமா வேணாமான் இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க 3 பேருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே மாதிரி 2026 A-லெவல் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க நெக்ஸ்ட் இயர் என்ன மாதிரி ப்ரோக்ரஸை செய்யணும், அவங்க இந்த டைம் ஆகக்குள்ள என்னென்ன வேலைகளை செய்யணும்னு தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் என்ன செய்யலாம்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்கலாம். ரைட், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த வருட A-லெவலில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு. ரைட், அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் முதல் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த முறை A-லெவலில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக என்னென்னத்தை செய்யணும்னு பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு கையில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 9 மாத காலப்பகுதிகள் இருக்குது. அன்னளவா உங்களுக்கு செப்டம்பர் எக்ஸாம் நடக்குமென்று பார்த்தால் 9 மாத காலப்பகுதிகள் இருக்குது. அல்லது ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு எடுத்தாலும் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதி ஒன்று இருக்குது. சொல்லப்போனால் 200க்கு மேற்பட்ட நாட்கள். ரைட், இப்போ இந்த 200க்கு மேற்பட்ட நாளில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலைகள், ஒவ்வொரு நாளும் செய்ய போகிற ஒவ்வொரு தனித்தனி கேள்வியும் தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உங்களை ஒரு A+ன்ற ரிசல்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகுது. ரைட், நீங்கள் உங்களோட கோல் என்னவா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் Wன்ற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, Sன்ற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, C, B அல்லது A. ரைட், அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் A-லெவலில் என்னைக்கு சார் A+ கொடுத்தாங்கன்ட்டு. நான் A+ன்னு மீன் பண்ணுறது இந்த இடத்துல எதை சொன்னேன், உங்களோட கோல் வந்து ஃபைனல் எக்ஸாம் ஃபிசிக்ஸில் நீங்கள் வெறும் ஒரு 75 மார்க்ஸுக்கு A டார்கெட் பண்ணாமல் ஒரு 85-90க்கு மேலே உங்களோட A கொண்டு போகணும்ன்றது மீன் பண்ணி தான் நான் உங்களுக்கு A+ ரிசல்ட்டுக்கு நீங்கள் போகணும்னு சொல்கிறேன். ரைட், இப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் Wஆ இருந்தாலும் சரி, S, C, B, A நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இந்த ரிசல்ட்டுக்கு நீங்கள் போகணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் ஒழுங்காக பிளான் பண்ணி கொண்டீங்க என்றாலே உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் Wவில் இருந்தாலும் A+க்கு போகலாம். ரைட், இதை நான் இதை வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை. இவ்வளவு காலம் A-லெவல் நடக்கக்குள்ள 9 மாதத்தில் செய்ய முடியாத வேலை ஒன்று இல்லை. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் 9 மாதம் சரியாக நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். ரைட், அப்போ அந்த வகையில் பார்ப்போம். இந்த எதிர்வர போகிற 200 நாட்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிற, நீங்கள் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது அதையும் விட நல்ல நல்ல தொழில்களுக்கு போகிறதுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி செப்பமாக்கி கொள்ள போறீங்கன்றது இந்த 200 நாட்கள் தான் முடிவு பண்ண போகுது. ரைட், ஸோ பார்ப்போம் பிள்ளைகள், இந்த 200 நாட்களில் நீங்கள் ஒரு A+ ரிசல்ட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய தேர்ச்சிகள் என்னன்னு சொன்னால் உங்களோட தியரி நாலேஜ். ரைட், இந்த ஃபிசிக்ஸ் பாட சிலபஸில் உங்களோட தியரி நாலேஜ் வந்து 100% இருக்கணும். அதே மாதிரி உங்களோட பாஸ் பேப்பர், நீங்கள் எந்தளவு வருஷம் பாஸ் பேப்பரை செய்யணும்னு சொன்னால் மினிமம் 20+ இயர்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக 2 தடவை சரி முடிச்சிருக்கணும் மினிமம். ரைட், திஸ் இஸ் மினிமம் கேப்பபிலிட்டி. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், ஏண்டா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பழகிக்கொள்றதுக்கு பாஸ் பேப்பர் மட்டும் செய்து போதா. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முதல் உங்களோட பாஸ் பேப்பர் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு மீதி 2 மாதம் எக்ஸ்பெக்டட் பேப்பர்ஸ் செய்கிறதுக்காகவும் எக்ஸ்பெக்டட் கேள்விகளை செய்கிறதுக்காகவும் ஒதுக்கி கொண்டு அதில் நீங்கள் ஒரு டைம்குள்ளே எப்படி உங்களோட பேப்பரை செய்யணுமன்றதை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணுமெண்டா பழக வேண்டும். ரைட், டைம் மேனேஜ்மெண்ட்.
ஏண்டா ஃபைனல் எக்ஸாமில் வந்து வெறும் ஒரு தியரிகள் படித்து தியரி 200% கிளியராக உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செய்யலாதுன்னு சொன்னால் 2 hour நேரத்தில் 50 MCQவை முடிக்க இயலாது. நீங்கள் சரியான முறையில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால், எனக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்கிறேன், நான் எந்த லெவல் எழுதின இயரில் எனக்கு 50 MCQவை முடிக்கக்குள்ள 2 hour இல்லை, மீதம் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட 50 MCQவை முடிச்சிட்டேன். மினிமம் ஓவரால் நான் பார்த்தேன்னு சொன்னால், அதாவது 15 நிமிஷத்துக்கு முதல் என்னோட பேப்பர் எனக்கு முடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி ஒன்று இருந்துச்சு, ரைட். அதை விட இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பேப்பரை மிக மிக சரியாக செய்த ஆட்கள் வந்து அவங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு போகக்குள்ள அவங்களோட ஃபைனல் எக்ஸாமில் அவங்க 50 MCQயும் எவ்வளவு டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 hour கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அது அவங்க செய்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்க எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்னு சொல்ல மாட்டேன், அவங்க செய்த ப்ராக்டிஸ். ஏண்டா ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி நாங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக டைம் மேனேஜ் பண்ணி இந்த ரிசல்ட்குள்ளே போகலாம், ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான தேர்ச்சிகள் என்னென்னு பார்த்தோம், இருக்க போகிற நாளையும் பார்த்தோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போகலாம்ன்ற முடிக்கும் வந்துட்டோம். இப்போ பார்ப்போம் பிள்ளைகள், அந்த இடத்துக்கு போக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட்டாக நான் இதுதான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு நான் அந்த ஸ்டெப்ஸுக்கு நம்ப பண்ணேன்னு சொன்னால், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், அதே மாதிரி இது தேர்ட் ஸ்டெப், ரைட். ஃபர்ஸ்ட்டாக நான் செகண்ட் ஸ்டெப்பை சொல்கிறேன். ஏன்டா செகண்ட் ஸ்டெப்பை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு விளங்கும், ரைட். ஸோ பார்ப்போம் பிள்ளைகள், பாஸ் பேப்பர்ஸ்ன்னு சொல்லக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிற போகிற இந்த ஒர்க் அவுட் வந்து எவ்வளவு இயர்ஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே 12 வருஷம், இங்கே 12 வருஷம், இங்கே 12 வருஷம், கிட்டத்தட்ட 36 வருஷ பாஸ் பேப்பர்ஸை வந்து நாங்கள் ஃபைனல் எக்ஸாம் ஒன்றுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ண போகிறோம், ரைட். அதுக்கு அந்த ப்ரொஜெக்டாக இந்த 36 வருஷ பாஸ் பேப்பர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுமன்றதுக்காக அந்த ப்ரொஜெக்டாக நாங்கள் வச்ச பேர் தான் என்னன்னு சொன்னால் 100 efforts, ரைட். 100 efforts. அதாவது நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு போக முதல் உங்களோட 100% முயற்சி, அதே மாதிரி என்னுடைய 100% முயற்சியால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த 36 வருஷ பாஸ் பேப்பரையும் ரொம்ப பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போக போகிறோம், ரைட். பாஸ் பண்ணு. ரைட். இப்போ இந்த 100 effort ஒர்க் அவுட்டில் நாங்கள் எப்படி இந்த 36 வருஷம் இந்த இருக்க 7-8 மாத காலப்பகுதிக்குள்ள என்னன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் கடைசியாக ஒதுக்க போகிற 2 மாதத்தை விட்டால் இந்த 9 மாதத்தில் உங்களுக்கு மீதி இருக்க போகிறது வந்து வெறும் 7 மாதங்கள் மட்டும்தான், ரைட். இந்த 7 மாத பகுதியில் பிள்ளைகள் எப்படி நீங்கள் இந்த 36 வருஷம் MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஐயை செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்டா சொல்லித்தர போகிறேன், ரைட். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களோட 100 effort ஒர்க் அவுட்டில் எங்களோட முழு சிலபஸ்லேயும் 11 பாடங்கள் இருக்குது. அதாவது அலகு 1 அளவீடுன்றதுல இருந்து இறுதி பாடம் ரேடியேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட 11 அலகுகள் இருக்குது. அந்த 11 அலகுகளையும் உள்ள விஷயங்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 150 டாபிக்களாக பிரித்து, ரைட், 150 தலைப்புகளாக பிரித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அலசி ஆராய போகிறோம். அந்த அலசி ஆராயக்குள்ள ஒவ்வொரு டாபிக்லையும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபைனல் எக்ஸாமில் வெறும் 50 டாப்பிக்கில் தான் 50 MCQ வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி 150 டாபிக்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு MCQக்கு தேவையான அவ்வளோ விஷயமும் கவர் ஆகும், ப்ளஸ் ஸ்ட்ரக்சருக்கு தேவையான எல்லா தியரி நாலேஜும் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்ஏ செய்ய தேவையான நுணுக்கங்களும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அப்போ இந்த 150 டாபிக்லையும் நாங்கள் ஒவ்வொரு கிளாஸும் ஒரு 3-4 டாபிக்ஸ்களாக ஆராய்ஞ்சு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த டாப்பிக்கு கீழே வந்த கடைசி 12 வருட MCQவை நான் உங்களுக்கு லைவ் கிளாஸில் செய்து காட்ட போகிறேன், ரைட். நான் உங்களுக்கு லைவ் கிளாஸில் இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து வெப்ப கடத்தல்ன்ற டாப்பிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வெப்ப கடத்தல் டாப்பிக்கை நான் செய்யக்குள்ள ஒரு சில ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. வெப்ப கடத்தல் என்ன செய்தில்லைன்னு சொன்னால் அவங்க இன்னும் தியரி கிளாஸில் படிச்சிருக்கல. பட் அன்றைக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெப்ப கடத்தலுக்கு அன்றைக்கு தான் ஜாயின் ஆனாங்க. பட் அந்த கிளாஸ் எண்ட் ஆகக்குள்ள
அவங்க நான் உங்களுக்கு 12 வருட எம்சிக்யூ வெப்ப கடத்தல் தியரி ப்ளஸ் 12 வருட எம்சிக்யூவை செய்து காட்டினேன். அன்றைக்கு ஈவினிங் ஆகக்குள்ளேயே அவங்க சுயமா 2000 2011 வரையான கேள்விகளை எனக்கு செய்து அனுப்பி பிடிஎஃபாக போட்டுட்டாங்க. ரைட். அப்போ எங்களோட கிளாஸ்ல நடக்க போகிற ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தியரி ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தியரி கிளியராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி அல்லது படிக்காட்டியும் சரி, நான் சொல்லித்தர டாபிக் உங்களுக்கு கிளியர்ன்னு சொன்னால் அந்த டாப்பிக்கு கீழே வந்து அவ்வளவு எம்சிக்யூவையும் உங்களுக்கு சுயமாக செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து அல்ல கடைசி 12 வருட எம்சிக்யூ நான் உங்களுக்கு லைவ் கிளாஸ் சொல்லி தருவேன். மீதி 12 வருட எம்சிக்யூ, அதாவது 2000 2011 வரையான எம்சிக்யூவை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு பிடிஎஃபாக அனுப்பின பிறகு நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னேன், இந்த எம்சிக்யூகளுக்குரிய எலபரேஷனை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். எலபரேஷன் சொன்னால் எம்சிக்யூக்குரிய விளக்கங்கள், விளக்க உரைகள். ரைட். அப்போ அந்த விளக்கு உரைகளை பார்த்து உங்களுக்கு அப்பையும் கட்டாயம் டவுட் வரும், ஏன்டா விளக்குரைகள் வந்து எழுத்துல இருக்க போகுது. அப்போ அந்த விளக்கு உரைகளை பார்த்தும் விளங்காத கேள்விகளை வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னேன், உங்களுக்கு வாய்ஸ் நோட் மூலமாக கிளியர் பண்ணுவேன் குரூப்பில். அதோட சேர்த்து அப்படியும் விளங்காத கேள்விகள் உங்களுக்கு லைவ் கிளாஸில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் சொல்லித்தரப்படும். ரைட். அப்போ இதை நான் செய்து காட்ட போகிறேன், இதை நீங்கள் செய்து பிறகு எலபரேஷனை பார்க்க போகிறீங்க, இதை நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ண போகிறீங்க. ஏன்டா ஒரு டாப்பிக்கு கீழே வந்த பிள்ளைகள் 24 எம்சிக்யூக்குரிய ஒரு விஷயம் இருந்தால் அந்த 24 எம்சிக்யூலையும் பார்த்து அதே விஷயம் தான் அதுக்கு முன்னால் உள்ள 12 வருஷத்துலேயும் இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக கிளியர் ஆகி கொண்டு வரக்குள்ள என்னையோட சேர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த 150 டாபிக், இந்த 150 டாபிக் உங்களுக்கு எப்போ முடியும் என்று சொன்னால் 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம் அளவில் உங்களுக்கு இந்த 150 டாபிக்ஸும் முடிக்கப்பட்டு இந்த எம்சிக்யூகளும் முடிக்கப்பட்டு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ முடிக்கப்படும். ரைட். இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரும், சார் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ இதுகள் என்ன மாதிரி செய்ய போகிறோம். ரைட். இப்போ எம்சிக்யூவில் வந்து பிள்ளைகள் இப்போ நாங்கள் யோசிப்போம், வெப்பக்கடத்தல் ஒரு 4 டாபிக்ஸை பார்த்துட்டோம், வெப்பக்கடத்தலில் ஒரு 4 டாபிக்ஸை பார்த்துட்டோம். அந்த 4 டாபிக்ஸை வச்சு உங்களுக்கு ஸ்ட்ரக்சரோ எஸ்ஏயோ செய்யக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வரக்குள்ள வெப்பக்கடத்தலில் வெப்ப பௌதிகவியல் 4வது பாடத்தில் 4 டாபிக்ஸை முடிச்சிட்டோம். அதில் நீங்கள் அந்த 4 டாபிக்ஸில் வெப்ப பௌதிகவியலை வந்து 6 டாபிக்ஸாக பிரித்தோம்னா அதில் 4 டாபிக் முடிக்கக்குள்ள உங்களுக்கு அதில் வந்து எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் வேண்டியது செய்யலாம்ன்ற ஒரு நிலைமை வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், சேம் கன்செப்ட் ஸ்ட்ரக்சருக்கு அப்ளை ஆகும், ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏக்கு சேம் ஐடியா அப்ளை ஆகும். அதாவது நான் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் அல்லது குறிப்பிட்ட எஸ்ஏ பகுதியில் உதாரணத்துக்கு சொன்னமெண்டா பிள்ளைகள், உங்களுக்கு திண்ம திரவ வாயுக்களோட விரிவுன்ற டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு அதோட இணைந்து வர ஸ்ட்ரக்சர்களையும் எஸ்ஏகளையும் உங்களுக்கு செய்யக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால், அதாவது அதுக்கு தேவையான தியரி நான் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருந்தேன்னு சொன்னால் சேம் கன்செப்ட் இங்கேயும் என்ன நடக்கும்னு சொன்னால் அப்ளை ஆகும். அப்போ இது ரெண்டை நான் செய்து காட்டுவேன், இதை நீங்கள் செய்த பிறகு எலபரேஷனை பெற்றுக்கொள்வீங்க, இதை நீங்கள் செல்ஃபாக செய்து டவுட்ஸை கிளியர் பண்ணி முடிப்பீங்க. அப்போ 7 மாதங்கள் ஆகக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த அவ்வளோ டாபிக்ஸும் கிளியர் ஆகும், அதாவது முழு சிலபஸும் உங்களுக்கு முடிக்கப்படும் 100%. ரைட். இந்த 100ன்றது 100 மார்க்ஸ் அல்ல, ரைட், 100 மார்க்ஸ் இல்லை, 100% எஃபெக்ட் எண்டையும் உங்களையும். ரைட். இது யார் எஃபெக்ட்னு சொன்னால் எண்டையும் உங்களையும் 2 பேரிடையுமே 100% எஃபெக்டாக என்ன நடக்க போகுதுண்டா இந்த இடத்துல வேலை செய்ய போகுது. ரைட். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, 2025 ஜூலை ஆகக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு தியரியும் தெரியும், அந்த தியரி கீழே வந்து 36 வருஷ கேள்விகளை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இருப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1 மாதமோ 1.5 மாதமோ 2 மாதமோ கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அந்த டைமை ஃபுல்லாக நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்டா, எங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் அதோட மேலதிகமாக பிள்ளைகள், அதோட மேலதிகமாக டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் அதோட மேலதிகமாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்போ உங்களுக்கு டவுட் வரையிலும் அது என்ன சார் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஏண்டா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், எங்களோட பேப்பர் செட்டிங் பேனலில் இப்போ முக்கியமான உள்ள ஒரு சார் தான் எங்களோட காளிங்க பண்டார சார் என்று சொல்கிறேன். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு இயரும் அவர் தனியாக மாடல் பேப்பரும் டிசைன் பண்ணி ஃபுல் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ உள்ள மாடல் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னார், அவரோட ஸ்டைலில் ஷேர் பண்ணுவார் சிங்கள மீடியத்தில். அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு பகுதி ஒவ்வொரு வருஷமும் ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, FWC பேப்பர்லையும்
அவங்க எஃப்டபிள்யூசி பேப்பரில் எதிர்பார்த்த ஒரு எஸ்ஏயை போடுவாங்க, ஸ்ட்ரக்சரை போடுவாங்க 5-6வது டேர்ம் பேப்பர்ஸில். அந்த கேள்விகள் அதே விஷயத்தை உள்ளடக்கியதா ஃபைனல் பேப்பர்லாம் வந்து இருக்கு. வேணும்னு சொன்ன பிள்ளைகள் இப்போமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 2022, அதாவது 2022 பிள்ளைகள் 2023 A-level எழுதுனாங்க. அவங்களோட ஃபைனல் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் பேப்பர் எடுங்க. அதே பிள்ளைகளோட 5வது டேர்ம் எஃப்டபிள்யூசி பேப்பர் எடுங்க. அதே பிள்ளைகளோட 5வது டேர்ம் எஃப்டபிள்யூசி பேப்பர் எடுங்க. அந்த 5வது டேர்ம் எஃப்டபிள்யூசி பேப்பரில் உள்ள ஸ்ட்ரக்சரில் உள்ள எத்தனை ஸ்ட்ரக்சர் கேள்விகள் அதே மாதிரி ஃபைனலுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பார்த்து கமெண்ட்ல போடுங்க. ரைட். அதே நேரம் அந்த வருஷம் வந்த காளிங்க பண்டார சர்டையும் பாருங்க, அதில் ஒரு 2 MCQ போல படத்தை கூட மாற்றாம, ரைட், அந்த பேப்பரில் போட்ட படத்தை கூட மாற்றாம பெருமானத்தை கூட பார்த்தாம ஃபைனல் பேப்பரில் போட்டிருக்காங்க. ரைட். ஸோ இப்போ எங்களோட லாஸ்ட் 2 மாதம் வந்து நாங்கள் டைம் மேனேஜ் பண்ணி பேப்பர்களை செய்வோம், அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸையும் கொண்டு போகும். அப்போ நீங்கள் ஃபுல் பேப்பர் 36 செய்திருப்பீங்க. மீதி உள்ள 2 மாதத்தில் இந்த வருஷம் இந்த ஏரியா தான் ஷுவராக இந்த வருஷம் இந்த ஏரியாவில் தான் ஷுவராக எஸ்ஐ கொண்டு வரப்போகுதுன்ற நிலைமை உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால் வழிகாட்டப்படும். இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் 2022 கிராவிட்டி ஃபீல்டு எஸ்ஏ தான் வரும் என்று சொல்லி எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. எல்லா ராயல் காலேஜாக இருக்கட்டும், அதே மாதிரி எஃப்டபிள்யூசியாக இருக்கட்டும், அதே மாதிரி காளிங்க பண்டார சர்டு பேப்பராக இருக்கட்டும், கொலம்போ விசாகா காலேஜ் பேப்பராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதிகளவு வீதமான கேள்விகள் வந்து கிராவிட்டி ஃபீல்டில் இருந்துச்சு, அதாவது ஈர்ப்பு புலம். அதே மாதிரி ஈர்ப்பு புலத்திலையும் இந்த ஏரியா தான் வரும்ன்ற அளவு கெஸ் பண்ணோம். ஏண்டா அதில் வந்து நிறைய பேப்பரில் வந்து ஈர்ப்பு புலத்தில் பிளாக் ஹோல், அதாவது கருந்துளை பற்றின எஸ்ஏகள் இருந்துச்சு. அதாவது மாடல் பேப்பர்ஸில் ஃபைனல் எக்ஸாமில் வந்ததும் கருந்துளை பற்றின ஒரு எஸ்ஏ தான். அதே கேள்வி வந்துச்சுன்னு சொல்லலை, கருந்துளை பற்றி அதே கேள்வி வந்துச்சுன்னு சொல்லலை, பட் கருந்துளையை பேஸ் பண்ண எக்ஸாம் கேள்விகள் தான் ஃபைனல் எக்ஸாம்லேயும் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு கடைசி 2 மாதம் வந்து நீங்கள் இந்த வேலைகளை செய்யலாம். ரைட் சார், ஓகே எல்லாம் சொல்கிறீங்க சார், அப்போ கிளாஸ் டைம் எவ்வளவு, நாங்கள் செய்ய போகிற டைமில் இதெல்லாம் செய்து முடிப்போமா? ரைட், அந்த விஷயத்துக்குள்ளே வரேன். ரைட் பிள்ளைகள், இப்போ MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ நடக்கும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு கிளாஸ் வந்து எப்போ இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். ரைட், இந்த கிளாஸில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு இணைய முடியாத மாணவர்களுக்கு ஃபுல் HD ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். ரைட், அப்போ இந்த 4 ஹவரில் இது அவ்வளோத்தையும் முடிக்க இயலுமான்னு கேட்டால் கொஞ்சம் சேலஞ்சான விஷயம் தான். பட் அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறது இல்லை, நாங்கள் அசர போகிறது இல்லை. அதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு மந்த்லி எங்களோட 100 எஃபர்ட் ப்ரொஜெக்ட் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக தியரி நைட்ஸ், ரைட், எக்ஸ்ட்ராவாக இது முக்கியமான விஷயம் தியரி நைட்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் நைட், எஸ்ஏ நைட். ரைட், இந்த மாதிரி நைட் செஷன்ஸ் நடக்க போகுது, அதாவது ஃப்ரீயா. இப்போ உதாரணத்துக்கு யோசிப்போம், இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு 2 மாத காலப்பகுதியில் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ன்ற 10வது பாடம் சடப்பொருட்களின் இயல்புகள், அந்த பாடத்தில் உள்ள கேள்விகளை செய்ய போகிறோம். அந்த பாடத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் எடுக்க போகிறோம்னு சொன்னால் அந்த டைம் யாராவது பிள்ளைகளுக்கு தியரியில் சடப்பொருட்களின் இயல்புகள்ன்ற பாடத்தில் ஃபுல்லாக படிக்கல, பிளாங்காக இருக்கீங்கன்னு சொன்னாங்க, என்ன செய்யலாம்டா தியரி நைட்டுக்கு ஜாயின் ஆகலாம். அது இந்த 100 எஃபர்ட் கிளாஸ்க்கு வார ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ. ஓவர் நைட், அதாவது நைட் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடிய காலம் ஒரு 4 மணி வரைக்கும் இடையில பிரேக்ஸோடு நாங்கள் அந்த செஷனை செய்வோம். அந்த பகுதியில் அவங்களுக்கு தேவையான தியரி, பாஸ் பேப்பர், MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாம் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் கவர் ஆக்கப்படும். சேம் தான் ஸ்ட்ரக்சர் நைட் அண்ட் எஸ்ஏ நைட். ரைட், அப்போ எங்களோட கிளாஸில் நாங்கள் இந்த மாதிரி கொண்டு இருக்கோம். இந்த மாதிரி கொண்டு போகக்குள்ள எங்களுக்கு இந்த மாதம் எக்ஸ்ட்ரா இன்னொரு 15-20 ஸ்ட்ரக்சர் முடிப்போம். இந்த தேவை ஒன்று வருதுன்னு சொன்னால் நாங்கள் ஸ்ட்ரக்சர் நைட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் நடக்கும். ரைட், அதுவும் அதே மாதிரி தான் நைட் ஒரு 7-8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும், விடிய காலை 6 மணி வரைக்கும். மந்த்லி ஒரு நாள் என்னையோட சேர்ந்து முடிச்சிருக்க போகிறதுல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, விருப்பத்தோடு எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் நைட்டில் ஓவர் நைட்டில் உங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரக்சர் நாலேஜ் ஒன்று கிடைக்க போகுது. சேம் தான் எங்களோட எஸ்ஏ நைட்க்கும். ஸோ இது அவ்வளவும் இந்த 100 எஃபர்ட் கிளாஸுக்கு வார ஸ்டூடெண்ட்ஸுக்கு
டோட்டலாக ஃப்ரீயாக நடக்க போகுது பிள்ளைகள். ரைட், கட்டாயம் நடக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நைட் செஷன்ஸுக்கு மேலதிகமாக டீ டைம் செஷன்ஸும் ஃப்ரீயாக நடக்கும். ரைட், இப்போ எங்களுக்கு திடீர்னு ஒரு மாடல் எம்சிக்யூஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மாடல் எம்சிக்யூஸ் ஒரு 30 போல் டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு குயிக் செஷன், ஒரு 3 hour குயிக் செஷன், 3 hour 2 hour குயிக் செஷனில் ஒரு டீ டைம் செஷன்ஸாக இருக்கும். ஈவினிங் நீங்கள் டீ குடிக்கிற டைமில் ஒரு 3 to 6, 3 to 5:30 அல்லது 4 to 6:30 அந்த மாதிரி குயிக்காக நீங்கள் டீ குடிக்கிற அந்த டைமுக்குள்ளே டீ டைம் செஷன்ஸும் நடக்கும். அதுலேயும் நாங்கள் கேள்விகளை செய்ய போகிறோம். ஸோ இந்த கிளாஸ்க்கு வரப்போகிற அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி ஒரு போருக்கு போக முதல் ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட அவங்க எதிராளியை தாக்க போவாங்களோ, அதே மாதிரி எந்த விதமான அசரல் விசரலும் இல்லாமல் ஃபுல் ஸ்பீடோட ஃபுல் ஃபோர்ஸாக இந்த முறை நாங்கள் ஃபைனல் எக்ஸாமை எழுத போகிறோம். ரைட் பிள்ளைகள், அப்போ இந்த அவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் செய்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தியரி நாலேஜ், பாஸ் பேப்பர், டைம் மேனேஜ்மெண்ட், தியரி எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னேன், பாஸ் பேப்பர் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னேன், டைம் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி உங்களுக்கு செய்ய போகிறோம்னு சொன்னேன். அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் ஸ்கோப் பண்ணாமல் இருக்க எந்த விதமான வழியும் இல்லை. இது அவ்வளவும் செய்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட பெட் பண்ணி சொல்லலாம். ரைட், அதாவது நீங்கள் செல்ஃபாக 36 வருஷ பாஸ் பேப்பர்ஸையும் என்னையோட சேர்ந்து கவர் பண்ணீங்கன்னு சொன்னால் எனக்கு பெட் பண்ணி சொல்லலாம், நீங்கள் கட்டாயம் நான் சொன்ன இந்த இடத்துக்கு போக போகிறீங்க. ரைட் பிள்ளைகள், ஸோ இந்த கிளாஸ் பற்றி மேலதிக டீட்டெயில்ஸ், ரைட், அப்போ உங்களுக்கு மந்த்லி மினிமம் 20+ hours கிளாஸ் நடக்க போகுது. ஒவ்வொரு மாதமும் 20+ hours மேலே கிளாஸ் நடக்க போகுது. அந்த 20+ hours அந்த 20 hours மேற்பட்ட காலப்பகுதிக்கு, ரைட், அதாவது இந்த 4 hour படி 4 நாட்கள் 16 hour, அதில் இந்த செஷன்ஸ் எல்லாம் வரக்குள்ள கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, இதில் ஒரு செஷன் வந்தாலும் உங்களுக்கு 8 hours கிட்ட வந்துடும். அப்போ அந்த 8 hours சொன்னால் அன்னைக்கு 16 மட்டும் 24 hour. சில வேளைங்களுக்கு இதையும் போட்டுக்கொள்ள இயலுமென்று சொன்னால் ஒரு 30-32 hours மேற்பட்ட எங்களுடைய ஒர்க்குக்கு, ரைட், அப்போ எங்களுக்கு 20 hours விட 25+ hours போடலாம். அந்த ஒர்க் அவுட் உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ண போகிற அமௌண்ட் வெறும் 1900. ரைட், ஸோ உங்களுக்கு தேவையான டியூட்ஸ் எல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னால் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்போ நீங்கள் எதையுமே வந்து புக்கில் தேடி தடுமாற தேவையில்லை. டியூட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் February மாதத்துலேருந்து வீட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறோம். அப்போ நீங்களும் இந்த 100 effort கிளாஸில், அதாவது நீங்களும் ஜாயின் ஆகி நான் சொன்ன ஒர்க் அவுட்டை 7 months, அதாவது 2025 ஆகஸ்டாகக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த அட்மின் கான்டாக்ட் நம்பர் 070-177-3893 நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த பிள்ளைகள், நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தேன், 2025 A-level நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் முக்கியமான விஷயம், நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஐடியாக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் மீதி நீங்கள் செய்யக்கூடாத எல்லா வேலைகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்து உங்களோட மீதி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லாருக்கும் பெரிய சிக்கல் ஒன்று தான், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு அதை எங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக செய்ய வேண்டிய மெத்தடை வந்து நாங்கள் நிறையா பேர் தெரிஞ்சு வச்சுக்கொள்கிறது இல்லை. இது நான் பர்சனலாக ட்ரை பண்ண மெத்தட். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர்த்துக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி 200% சக்ஸஸை கொடுத்த மெத்தட். ரைட், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், ஒரு நாளைக்கு காலையில் என்ன டைம் எழும்புறீங்களோ, உதாரணத்துக்கு 5-6 மணிக்கு எழும்புறீங்க, அதாவது படிக்க ஆரம்பிக்கக்குள்ள 5-6லேருந்து 6:31 வரைக்கும் படிக்கிறீங்க. ரைட், அப்போ நீங்கள் எவ்வளவு என்ன படிச்சிங்கன்றதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்கள். அடுத்து எவ்வளவு நேரம் படிச்சிருக்கீங்க. நீங்கள் பாருங்க, இங்கே 54 நிமிஷம், இங்கே ஒரு 31 நிமிஷம், அப்போ 54, 31, இங்கே கிட்டத்தட்ட 85 நிமிஷம். ரைட், அடுத்து நீங்கள் 6:32 இருந்து ஒரு 7:01 வரைக்கும் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் உங்களோட நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அல்லது முகம் கழுவிக்கொள்வது அந்த வேலைகள் செய்றீங்கன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், ரிஃப்ரெஷ் ஆகிறதுன்னு சொன்னால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிள்ளைகள் திரும்ப 7:02 இருந்து ஒரு 9:43 வரைக்கும் என்ன பாடம் படிக்கிறீங்க. 2020 அல்லது 2019
பாஸ் பேப்பர்ன்னு சொன்னா என்ன பாஸ் பேப்பர் என்ன பாடம், ரைட்? எவ்வளவு நேரம்? அது ஒரு 315 நிமிஷம் உதாரணத்துக்கு சொல்றேன் 315 நிமிஷம் அர்த்தமே. அப்படி நீங்க என்ன செய்யுன்னு சொன்னா நீங்க இடையில ரெஸ்ட் எடுக்கிற டைம், வாஷ்ரூம் போற டைம், தூங்குற டைம், படிக்கிற டைம், தியரி செய்யற டைம் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி எடுங்க. அப்ப அன்றைக்கு நாள் நீங்க தூங்க போகக்குள்ள நீங்க படிச்ச அவ்வளவு நேரத்தையும் என்ன செய்யுன்னு சொன்னா டோட்டல் பண்ணி எடுங்க. அப்போ உங்களுக்கு நிமிஷத்துல இத்தனை நிமிஷம் வரும் தானே, அந்த நிமிஷத்தை அவர்ல மாத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க எஃபிஷியண்டா படிச்சிருக்கீங்கன்னு தெரியும். அதாவது புத்தகத்தை வச்சுக்கொண்டு தூங்காம அல்லது புத்தகத்தை வச்சுக்கொண்டு போனை யூஸ் பண்ணாம, ரைட், ஃபுல்லா படிக்கிறதுக்கு மட்டும் செலவழிச்ச டைம் எவ்வளவுன்றத உங்களுக்கு என்ன செய்து கொள்ளலாம்னு சொன்னா உங்களையே நீங்க செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? அதே மாதிரி தான் பிள்ளைகள் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இடையில நீங்க ஃபோன் யூஸ் பண்ற டைம், அதாவது ரெக்கார்டிங் பார்க்குற டைம், அது இல்லாமல் ஒரு பாட்டு கேட்குற டைம், ஆதாரம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் டவுன் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு 10 ஹவர் 24 நிமிஷம் படிக்கிறீங்களா, நாளைக்கு ஒரு 12 ஹவர் 35 நிமிஷம் படிக்கலாம். அப்போ உங்களுக்கு நீ கன்சிஸ்டன்சி என்ன செய்து கொள்ளலாம்னு சொன்னா மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம், ரைட்? இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு மேலதிகமாக 2025 நீங்கள் ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதமோ ஏலெவல் எழுதக்குள்ள என்னென்ன விஷயத்த செய்யக்கூடாது, அதாவது அந்த ஏலெவலில் நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கணுன்றதுக்காக வேற என்னென்ன விஷயத்த நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்றத கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ, நான் சொன்ன இந்த மெத்தட், நான் சொன்ன இந்த ஸ்டடி டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகின மாதிரி இன்னொரு ஆளுக்கும், உங்களோட கிளாஸ்ல இருக்க ஒரு ஆளாக இருக்கலாம் அல்லது உங்களோட அண்ணா அக்கா தம்பி தங்கச்சியா இருக்கலாம், யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க, ரைட்? ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.